வணக்கம். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருமே அதில் ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், 20 பேராவது என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுடுறீங்க. யூடியூப்பில் வந்து கமெண்டில் வர்றதில்ல, நேரடியாக ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் இது மாதிரி கேட்குறீங்க. சார், நீங்கள் இந்த கருப்பு கலரில் ஒரு மை வச்சுருக்கீங்களே, இது என்ன மாந்திரிக மையா அப்படின்னு நான் கேட்குறீங்க. அதாவது இது மாந்திரிக மையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு என் உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம். எனக்கு கிரக சூழ்நிலை சரியில்லை, தெய்வ கடாட்சம் இல்லை, இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண் திஷ்டி தீரணும் சார். மனிதர்களுக்கிடையே கண் திஷ்டிங்கிறது இன்றைக்கி சகஜமாயிடுச்சு. எதிரிகள் தொல்லை அதிகமாகிடுச்சு. எடுக்கின்ற எந்த காரியமும் சரியாக நடக்க மாட்டுது. இப்படி எல்லா இதுலேயுமே தடைகளாக இருக்குது. இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களாக பயன்படுத்தி வருகிறேன். நல்ல மாற்றம். இது நான் செய்யலை, நானே ஒரு இடத்துலேருந்து எனக்கு வாங்கி அதை நான் பயன்படுத்தி என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நல்லா இருக்குங்க சார். என்ன அப்படின்னா, காலையில் அலுவலகத்துக்கு போகும்போது நான் அதை எப்போதுமே மை வச்சுட்டு போவேன். மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பதட்டம் இருக்காது. அதே போல் இந்த வண்டி வாகனங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக போகிற மாதிரியே தெரியுது சார். ரொம்ப ஆர்ப்பரிச்சுட்டு அந்த மாதிரிலாம் போகணுங்கிறது எண்ணம் வரமாட்டுது. நம்முடைய மன எண்ணம் அப்படி வரமாட்டுது. இந்த முக தோற்றம்னு இருக்குங்க இல்லையா, பொலிவு கொடுக்குது சார். இதை நான் வந்து 2-3 பேர்கிட்ட பார்த்துட்டேன். இந்த மை வச்சு பழக்கப்பட்டவங்களுடைய முகத்தை பார்த்தோம்னா லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆடுது. இதுதான் உண்மை. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் உங்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் மாதிரி இருக்குது சார், இது எப்படி முன்னாலாம் அப்படி இருக்க மாட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்ல மாட்டேன், என்னன்னு தெரியலைங்க, ஆண்டவன் என்ன அப்படி படைச்சிட்டான் போல இருக்குன்னு நான் விளையாட்டாக சொல்லுவேன். அது காரணம் இந்த மை வச்சுட்டு வந்ததுலேருந்து தான் என்னுடைய செயலும் சரி, என்னுடைய எண்ணங்களும் சரி நல்லா இருக்குது. இந்த மை வந்து உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டதுன்னா இது வந்து நான் கம்பலாக அதாவது நீங்கள் வாங்கணும்னு சொல்லலைங்க, அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா யாரையும் திணிக்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க, ஆனால் பலன் உண்டு. அதை எப்படி செய்யணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இதை செய்கின்ற முறையும் ஒரு விதத்தில் இருக்குது. இது எப்படின்னா, பல தானியங்கள், பல மூலிகைகள் எல்லாம் போட்டு தயார் பண்ணுறது. அது ஒரு 48 நாள் கோவில் கருவறையில் வச்சு மந்திரங்கள் பிரயாணம் பண்ணி அது நமக்கு கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும். தேவைப்படுபவர்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதனுடைய விலை வந்து 600 ரூபாய். அதாவது கொரியரோட சேர்த்து தான், தமிழ்நாட்டுக்குள்ளே. உங்களுக்கு அப்படி தேவைன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்து இதை அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.